சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா வந்து இந்த ஒரு ஓகேங்களா. இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும் கிராஷுங்கிற இந்த ஒரு கேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட்டாக எர்னிங்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா. நான் சொல்கிற ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கஸ்ட்டாகவே எர்னிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்கஸ்ட்டாக அந்த கூட வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்டார்டிங் நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் மட்டும் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து எடுத்ததுமே டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு கொடுத்துருக்கேன். எந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி, இல்லை நான் சொன்ன அப்ளிகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அப்டேட்டு ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஏதாவது முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஆஃபர் இந்த மாதிரி கிடச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25x இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து 2x கொடுத்துங்க ஓகேங்களா. நீங்கள் 2 போட்டால் 2x வந்துடும் ஓகேங்களா. ஸ்டார்டிங் நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இப்போதைக்கு கிராஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. 2.35x வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிராஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்கள் பெட் எப்படி பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி தான் ஓகேங்களா. ஆனால் அதுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக உங்கள் வேலெட்டில் வந்து இருக்கணும் ஓகேங்களா. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தோன்னா க்ரீன் வந்துருக்குதா ஓகேங்களா. நான் வந்து பார்த்தோன்னா க்ரீன் வந்து ஓகேங்களா. என்ன 2x மேலே தாண்டிச்சுன்னா அதாவது க்ரீன் காமிக்கும். அது கீழே கம்மியாகிடுச்சுன்னா ஏன்னா மைனஸ் ஓகேங்களா. 2x மேலே தான் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு அமௌண்ட் இருந்தாலும் பெட் பண்ணாலும் நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இப்போதைக்கு நான் வந்து 10 ரூபீஸ் நான் கட்டியிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா 2.xன்னா 2.34x வந்து தாண்டிடுச்சு. இப்போதைக்கு 20 ரூபா எனக்கு கிடச்சிச்சு ஓகேங்களா. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட்டு வந்து பார்த்தோன்னா 2 கீழே வந்து கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து ஏன்னா க்ரீன் எப்போ வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சைடில் ஆனால் அடுத்ததுக்கு வந்து பார்த்தோன்னா 10 ரூபா பெட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 10 ரூபா பெட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 10 ரூபா பெட் பண்ணிட்ட பிறகு ஒருவேளை 2x கீழே வந்துடுச்சுன்னா திரும்ப அடுத்தது வந்து என்ன க்ரீன் எப்போ வருதோ ஓகேங்களா. 2xக்கு மேலே எப்போ மேலே போகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பெட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு 2x ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் போயிட்டுருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெட் பண்ணேன் ஏன்னா 20 ரூபா வின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஒருவேளை லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப அடுத்தது எப்போ க்ரீன் வருதோ அதை 2xக்கு மேலே எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 10 ரூபா அந்த பெட் பண்ணீங்க பார்த்தீங்களா. லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒருவேளை அடுத்தது வந்து பார்த்தோன்னா 30 ரூபா கட்டுங்க ஓகேங்களா. இப்படி பண்ணால் தான் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஒருவேளை அதுவும் வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது க்ரீன் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் க்ரீன் எப்போ வருதோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பயும் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 30 ரூபா பெட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 70 ரூபா பெட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 70 ரூபா வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணி பெட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது வந்து எப்போ க்ரீன் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். க்ரீன் வந்த பிறகு அதுக்கப்புறம் க்ரீன் வந்த பிறகு தான் ஓகேங்களா. வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா பெட் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் எப்போ க்ரீன் வரணும் அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் இது பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதுதான் தப்பு. முக்கியமான ட்ரிக்ஸே அதுதான் ஓகேங்களா. இப்போதைக்கு இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே தெரியும் ஓகேங்களா. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ நான் வந்து இப்போ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த 5.03xன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்த பிறகு நான் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பெட் பண்ணுறேன். அதுவும் லாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து க்ரீன் வந்திருக்குது ஓகேங்களா. ஏன்னா 9.04x ஓகேங்களா. அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப எப்போ க்ரீன் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெட் பண்ணீங்களோ அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் பண்ணணும் ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. க்ரீன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி வந்து க்ரீன் வரும். நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 வாட்டி, இல்லை ஒரு 4 வாட்டி, இல்லை ஒரு 5 வாட்டி, இல்லை ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இருக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் எப்போ க்ரீன் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண அமௌண்ட்டை டோட்டலாக வந்து அடுத்தது க்ரீன் வந்த பிறகு அதுக்கப்புறம் திரும்ப இதில் வந்து கட்டுங்க ஓகேங்களா. உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் வின் பண்ண முடியும் ஓகேங்களா. ஒரு சில ட்ரிக்ஸ் மூலிமா பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நான் 10 ரூபா கட்டி 20 ரூபா கட்டலாம், நீங்கள் வந்து 100 ரூபா கூட கட்டலாம். அதாவது உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. சரி, ஓகே கைஸ், இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க் என்ன டச் பண்ணிட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. ஒன்லி வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சவங்க மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் சொல்லிட்டேன்.